ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வாழை மரம் பக்கத்துலேயே மீன் வந்து வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். நம்மளுக்கு வந்து பொடி அதிகமாக தேவைப்படுச்சுன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துகிட்டு நல்லா அது மாதிரி கிளறி வச்சுக்கோங்க. கிளறி வச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு 1 பை 1 வறுத்து எடுக்க வேண்டியதான். பாருங்கள், நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லோரும் வாழை இலையில் மீன் வறுவல் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. நாம் வந்து புதுசாக வெற்றிலை, நம்ம வீட்டில் பறித்த வெற்றிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பக்கத்துலேயே ஒரு அடுப்பை போட்டு இப்போ வந்து நம்ம மீன் வறுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். வாழை மரத்து மீன் வறுவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்மளுடைய வாழைப்பூவையும் பார்த்துடலாம். ரோஜா பூவும் அழகாக பூத்துருக்கு. நம்மளுடைய வாழைப்பூவை பாருங்கள், ஒரு 5 சீப்புக்கிட்ட விட்டுருக்கு. பாருங்கள் வாழைப்பூவை. நம்மளோட வாழை மரம் வந்து நல்லா வாழை சீப்பு கொடுக்குறக்காண்டி நான் வந்து வாழை நார்களை போட்டு அது மேலே லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் தெளிச்சிட்டு வரேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வாழைப்பழம் வந்து பெருசாக தரும். அதுக்காண்டி நான் அது மாதிரி மண்ணை போட்டு அணைச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி. பாருங்கள், மீன் பாதி வறுத்துட்ருக்காங்க, பாதி வந்து வறுத்து முடிச்சாச்சு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழை மரத்து மீன் வறுவல் வெற்றிலையில் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.